குறைஞ்சபட்சம் அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகி நிக்கலாம். ஏன்னா தொடர் தோல்வி அவர் மேல இப்ப அந்த கட்சியில எவனுக்குமே நம்பிக்கை இல்லை. அவர் கூட இருக்கிறவனுக்கே நம்பிக்கை இல்லை. இவர் கரை சேர்ப்பார் இந்த அதிமுக என்ற கப்பலை. ஏன்னா இது 3வது இடத்துக்கு போயிட்டீங்க நீங்க. இப்ப 2 பிளேயர் பைபோலாரா இருந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நவ் பிகம் ஏ ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு, முக்கோணம் ஆயிடுச்சு. இதுல நீங்க 3வது இடத்துல இருக்கீங்க. நீங்க 2வது இடத்துல இருந்தாலாவது அடுத்தது முதல்னு சொல்லலாம். நீங்க புவர் தேர்ட். தேர்தலுக்கு முன்னாலேயே நான் சொன்னேன், பல நேரங்களில் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. விஜய் நம்பர் 1க்கு வருவாரு. இன்னும் கூட தெளிவா சொன்னேன், 1-2 சண்டை நடக்குது, யார் வேண்டுமானாலும் 1-2 வரலாம். ஆனா டிஸ்டன்ட் தேர்டுக்கு தான் அதிமுக போவோம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்ப இன்னைக்கு 3வது இடத்துல கொண்டு போய் இந்த இயக்கத்தை தள்ளி விட்டுட்டு இன்னமும் நான் தான் தலைவர், என்ன மேறனா கட்சியில இருந்து எடுப்பான்னீங்கன்னா எவ்வளவு பேரை எடுப்பீங்க? கடைசியில எடப்பாடியில அவர் மட்டும் தான் மிஞ்சுவார் நினைக்கிறேன். ஒரு கட்டத்துல அவரையே அவர் நீக்கிக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த தவிர எடப்பாடி செய்ய மாட்டாரு. தூங்கும் போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்குவாரு. அவர் ரொம்ப பதவி பித்தர்னு சொல்ல மாட்டேன், பதவி மோகி, பொது பிரியர்கள் மாதிரி பதவி பிரியர்னு சொல்லிக்கலாம். அதனால எடப்பாடி பழனிசாமி அந்த அதிருப்தியாளர்களை கூப்பிட்டு, என்னப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, கஷ்ட காலத்துல நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். கப்பல் தடுமாறுது, அலையில மோதுன்னா அப்பதான் எல்லாரும் ஒன்னா இருந்து அந்த கப்பலை ஒழுங்கா செலுத்தணும். கஷ்ட காலத்துல இப்படி பண்ண வேணாம், உட்காருங்க, என்ன ப்ராப்ளம், நான் இபிஎஸ் இடத்துல இருந்திருந்தா